வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். குருக்ஷேத்திர யுத்தத்தில் பலராமர் ஏன் பங்கேற்கவில்லை? திரௌபதியின் 5 மகன்கள் ஏன் காப்பாற்றப்படவில்லை? இதை தெரிந்து கொள்ள வாங்க இன்னைக்கு காணொளிக்குள்ளே போகலாம். மகாபாரத காவியத்தை முழுவதுமாக எழுதி முடித்து விட்டார் வேதவியாசர். எனினும் அவரின் சீடரான ஜைமினி முனிவருக்கு சில சந்தேகங்கள் இருந்தன. அதை பற்றி குருவிடம் கேட்கிறார். குருவோ, நீ விந்திய மலைக்குச் செல், அங்கு உள்ள ஞான பட்சிகள் உன்னுடைய சந்தேகத்தை தீர்க்கும் என்கிறார். அதில் வியப்படைந்த ஜைமினி முனிவர் பட்சிகள் எப்படி தீர்க்கும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பட்சிகளின் கதைகளை கூறுகிறார் வியாச முனிவர். ஒரு முறை இந்திரலோகத்திற்கு நாரத முனிவர் செல்கிறார். தேவேந்திரனும் அப்சர மங்கைகளுடன் இருக்கிறார். அப்பொழுது தேவேந்திரன் கூறுகிறார், நாரதரே, நீங்கள் இந்த அப்சர மங்கைகளில் சிறந்த ஒருத்தியை தேர்ந்தெடுத்து நடனமாட வையுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் நாரதரோ, இமாலயத்தில் துர்வாச முனிவர் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தவத்தை யார் கலைக்கிறார்களோ அவரே சிறந்த அப்சரமங்கை என்று கூறுகிறார். துர்வாசரின் பெயரை கேட்டதும் அனைத்து அப்சரமங்கைகளும் நடுநடுங்கினர். ஆனால் வபு என்ற பெண் மட்டும் நான் சென்று கலைக்கிறேன் என்று செல்கிறாள். சொல்லியவாறே சென்று நடனமாடி துர்வாசரின் தவத்தையும் கலைத்து விட்டாள். இதனால் கோபமுற்ற துர்வாசர், நீ கழுகாக பிறக்க கடவா என்று சாபமிட்டு விடுகிறார். அவரின் காலில் விழுந்து சாப விமோசனம் கேட்கிறாள் வபு. அம்முனிவரோ மனமிறங்கி, நீ கழுகாக பிறந்து 4 குஞ்சுகளை ஈன்ற பிறகு அர்ஜுனனின் குருக்ஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனனின் அம்பு பட்டு உயிர் துறந்து தேவலோகம் செல்வாய் என்று ஆணையிடுகிறார். வபுவும் கழுகாக பிறந்து கர்ப்பமுற்று இருக்கிறாள். அவளின் வயிற்றில் 4 குஞ்சுகள் இருக்கின்றன. குருக்ஷேத்திர யுத்த பூமியின் மேலே அவள் பறந்து கொண்டிருக்கிறாள். அப்போது அர்ஜுனனின் அம்பு பட்டு உயிர் துறக்க எத்தனிக்கிறாள். என்னுடைய குழந்தைகளை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று முட்டைகளை கீழே தள்ளிவிட்டு அவளை உயிர் துறக்கிறாள். 4 முட்டைகளும் கீழே விழுந்தாலும் மிகவும் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிந்து அமைதியான பிறகு அந்த வழியே சமீகர் என்ற ஒரு மகாமுனிவர் வருகிறார். அவர் அந்த குஞ்சுகளை பார்த்து எடுத்து தன் பிள்ளைகளைப் போல வளர்த்து வருகிறார். அப்பொழுது அந்த பட்சிகள் அந்த முனிவரிடம் கேட்கின்றன, எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு சேவை செய்து கொண்டு இங்கே இருந்து விடுகிறோம் என்று அந்த பட்சிகள் கூறுகின்றன. ஆனால் சமீகரோ, நீங்கள் விந்திய மலைக்கு செல்லுங்கள், உங்களுக்கு வேறு ஒரு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார். அதனால் அந்த பட்சிகளும் விந்திய மலைக்கு செல்கின்றன. இப்பொழுது ஜைமினி முனிவர் விந்திய மலைக்கு போய் அந்த பட்சிகளை தேடி தன்னுடைய சந்தேகங்களை கேட்கிறார். குருக்ஷேத்திர யுத்தத்தில் பலராமர் ஏன் பங்கேற்கவில்லை? திரௌபதியின் 5 புதல்வர்கள் ஏன் காப்பாற்றப்படவில்லை என்று கேட்கிறார். பட்சிகள் அதற்கு பதில் கூறுகின்றன. பலராமர் பாண்டவர்களின் உறவினர். சுபத்திரையை அர்ஜுனனுக்கு மணமுடித்து கொடுத்த சம்மந்தி ஆவார். கௌரவர்கள் பக்கம் துரியோதனனுக்கு கதாயுத்தம் பயிற்றுவித்த குரு ஆவார். அவர் எந்த பக்கம் சென்றாலும் தன்னுடைய உறவினர்களை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும். ஒரு முறை நைமிசாரண்யம் அவர் சென்றிருந்த போது பாகவதத்தை சொல்லிக் கொண்டிருந்த சூத முனிவர் தன்னை பார்த்தவுடன் எழுந்து நிற்கவில்லை என்று கோபத்தில் அவரை கொன்றுவிட்டார். அங்கிருந்த மகரிஷிகள் பலராமரை பார்த்து வெறுப்புடன், நீ செய்த பாவத்தை எல்லோரிடமும் சொல்லியபடி 12 ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை விரதம் அனுசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டனர். தீர்த்த யாத்திரை செல்லும் சாக்கில் பலராமர் யுத்தத்திலிருந்து விலகிவிட்டார். பாண்டவ புத்திரர்களான உபபாண்டவர்கள் முன்ஜென்மத்தில் விஸ்வே தேவர்கள் ஆவார்கள். ராஜா ஹரிச்சந்திரனை அரசுரிமையை விட்டு நீக்க துன்புறுத்திய விஸ்வாமித்திரரை வானத்தில் பறந்து கொண்டிருந்த விஸ்வே தேவர்கள் 5 பேர் கருணை கொண்டு, இந்த துன்பம் செய்கின்ற இந்த விஸ்வாமித்திரர் எந்த பாவ உலகிற்கு செல்வாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அவ்வார்த்தைகளை கேட்ட விஸ்வாமித்திரர் ரோஷத்தோடு, நீங்கள் 5வரும் மனித உருவில் பிறப்பீர்கள் என்று சாபமிட்டார். அப்போது விஸ்வே தேவர்கள் பிரார்த்தித்து கொண்டதற்கு இணங்க சாந்தமடைந்து, நீங்கள் மனித ஜென்மத்தில் உருவெடுத்தாலும் மனைவி, சந்ததி, காமம், குரோதம் போன்ற பந்தங்களில் ஈடுபட மாட்டீர்கள் என்று